அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து. மேன்பர்களே, காலம் கடந்து கொண்டே செல்வதனால் மைக்கு கூட மக்கார் பண்ணுது, பேச வேண்டான்னு. இப்பே 10:30 மணி ஆயிடுது. இதுக்கு மேல நானும் உங்களை சோதிக்க விரும்பல. முக்கியமான பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. பெண்கள், பெரும்பாலும் பெண்கள் வந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு பெண் கிடைத்தால் எல்லாமே கிடைத்தது என்று நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லுகிறார். இல்லதன் இல்லவள் மாண்பானால். பெண்ணறிவு நுண்ணறிவு என்று சொல்வார்கள். துஷ்யந்தன ஒரு உதாரணம், நான் சொல்லல, எதுவுமே எல்லாம் இலக்கியத்தில் தான். சகுந்தலை துஷ்யந்தனை பார்த்து இருவரும் காதலித்து திருமணம் செய்யாமலே குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அரண்மனைக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறாள். நல்லா யோசிப்பாருங்க. அவன் கேட்கிறான் 4 கேள்வி. பெண்ணே நீ யார்? இந்த குழந்தை யார்? எண்ணிக்கீங்க, எத்தனை கேள்வி ஆச்சு? பெண்ணே நீ யார் ஒரு கேள்வி. இந்த குழந்தை யார் 2 கேள்வி. இங்கு ஏன் வந்தாய் 3 கேள்வி. இந்த குழந்தையினுடைய தகப்பன் யார்? 4 கேள்வி கேட்கிறான். அந்த பெண் என்ன பதில் சொல்றா தெரியுமா? மகனே பரதா, தந்தையை வணங்குன்ற. அந்த 4 கேள்விக்கு பதில் அந்த ஒரே தொடர்ல இருக்கு. எனவே பெண்ணறிவு நுண்ணறிவு என்று சொல்வார்கள். இவ்வளவு நேரம் உங்க காத்துக்கிட்டு இருந்ததால ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். என்ன எடுத்துட்டு போறது? அழியாத செல்வம், கல்வி செல்வம். அதனால்தான் இந்த உடம்பை படைக்கும் பொழுதே பாருங்க, கண்ணை மூடலாம், வாயை மூடலாம், மூச்சை அடக்கலாம், ஆனா கேள்வியை அடக்க முடியாது. தூங்கும் பொழுதும் கேட்கும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். உலகத்துல எல்லா செல்வங்கள் இருக்கின்றன. எவ்வளவு இருக்கு? நகை இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, எவ்வளவு இருக்கு. அந்த செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம் எது என்றால் கேள்வி செல்வம். அதனால்தான் காதை எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. கடவுள், நானா படைச்சேன்? கடவுள் ஓங்காரமாக வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு கேட்கிறாங்க. பெரிய கேள்வி அது. கேள்வி கேட்கதான் தெரியும், பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. நாளை வரையும் பேசலாம். ஓங்கார வடிவத்தில் வைத்திருக்கிறார் அந்த காதை. இந்த உடல் உறுப்பிலேயே காதுக்கு மட்டும்தான் அவ்வளவு சிறப்பு. உள்ளையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். எனவே உடம்பு, நம்ம கூட இந்த இந்துக்கள்லாம் காது குத்துவாங்க. குத்துற பழக்கம் உண்டு, வேற எங்கேயும் இல்லை. என்ன அர்த்தம்னா, ஓம் இம்முக்கு புள்ளி வைக்கிறோம்ல, அதான் காது குத்துறது. எனவே கேள்வி செல்வம் ரொம்ப முக்கியம். வள்ளுவரை கேட்கிறாங்க, நாட்டுல சண்டை நடக்குது, பெட்டி பெட்டியா நகை எடுத்துட்டு வெளியில ஓட முடியல. எனக்கு 25 ஏக்கர் தென்னை மரம் உண்டு, எடுத்துக்கிட்டு போக முடியல. 3 கார் இருக்கு, எடுத்துக்கிட்டு போக முடியல. என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. அப்புறம் சொல்றாரு அவரு, தம் பொருள் என்பதம் மக்கள், உன்னுடைய குழந்தைகள் தான் உனக்கு செல்வம். எனவே குழந்தைகள்லாம் நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க. குழந்தைகள் வருகின்ற பொழுது ஒரு திரைப்படம் கூட, சினிமா கூட எடுத்தாங்க, வாய் மூடி பேசு என்று. குழந்தைகள் இருக்கிற இடமெல்லாம் கலகலப்பா தான் இருக்கும். அதுவும் பெண்கள் சேர்ந்தீங்கன்னா பெண் மணிகள், மணி எப்பயும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். 10 ஆண்கள் அமைதியா இருப்பாங்க, 2 பெண்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவனுடைய படைப்பு அப்படி. பெண்ணிடம் எல்லா பூரண படைப்பு என்று சொல்லுகிறான். ஏன் கோயிலுக்கு நான் உங்களை இந்த பிரணவத்தை பத்தி பேசுறாரு. பிறவி உண்டா இல்லையா நமக்கு தெரியாது. எப்படி வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம்
தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே இல்லை. ஏன்னா போன வருடம் வாங்குறது இந்த வருடம் கேட்குறோம் கடன். போன பிறவிலேயே கடன் வாங்கியிருந்தாலும் இந்த பிறவியில் கேட்பாங்க. எனவே அதெல்லாம் மூடு மந்திரமா வச்சிருக்கிறாங்க. கடவுள் சிலவற்றை கேள்வி கேட்க மட்டும்தான் வச்சிருக்கிறான், பதில் சொல்ல முடியாது. யாரு கடலுக்கு யார் உப்பை கரைச்சது, சூரியனை யார் பத்த வச்சது, முதல்ல இந்த பூமியை யாரு சுத்தி விட்டது, இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பதில் இல்லை. மாணிக்க வாசகரே சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய். பேய் ஒரு பிறவி உண்டு. சில பேர் பார்க்கும்போது தெரியுது அது மாதிரி. பெண் என்றால் பேயும் இறங்கும் சொன்ன பாருங்க. அடுத்து பேசுறவர் பட்டிமன்றத்தை சொல்றார், தன்னுடைய இனத்தை கண்டு தான் இறங்குன்றார். எப்படி மறைமுகமா சொல்றாரு பார். பெண்கள் கூட திட்டம் பொழுது ஆணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான், எருமைன்னுவான். அமைதியா இருப்பா. ஆமா நான் பெண்ணெருமை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆண் எருமைன்னு அர்த்தம் இல்லை. பெண் அறிவு நுண்ணறிவு. எனவே பெண்கள்லாம் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போகும்போது ஏதாவது செய்திகள் எடுத்துக்கிட்டு போகணும். இறைவனை அடைவதற்கு 2 வழிதான் சொல்றார். இலக்கியங்கள் சொல்லுகின்றன. சம்பந்தரை பத்தி சொன்னாங்க, சுந்தரரை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நாம அதை பத்தி எல்லாம் பேச வரல. நான் ஏன்னா உங்களை கலைக்கிறதுக்காக நான் வரல. இருக்கிறவங்க 4 பேர் எழுச்சி போயிடுவீங்க. எப்படி இறைவனை அடைய வேண்டும்? 2 வழிதான் இருக்கு. ஒன்று, வழிபாடு செய்யலாம், ஆச்சாரம் என்று சொல்வார்கள். 2வது, அன்பினால் அடையலாம். அன்பு, ஆச்சாரம், 2 வழிதான் இருக்கு. ஒருத்தர் கேட்கிறார், 2 வழியில எது சிறந்ததுன்றார். 2 கண்ணில் எது சிறந்ததுன்றது மாதிரி. எனக்கு ஒரு உதாரணம் நடந்த ஒரு நிகழ்ச்சி நினைவு வருது. ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியில கணவன் அந்த டாக்டர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறார், ஐயா முதல் பிரசவம், எப்படியாவது எங்க உயிரை காப்பாத்துங்க, என்னுடைய மனைவியை காப்பாத்துங்கன்றார். போயிட்டு வர்றார். ஒரு அரை மணி நேரம் சென்று வந்து ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு கேட்கிறார். இவர் எவ்வளோ மன்றாடுறார். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. என்ன? மனைவி பெரிய உயிரை மட்டும் காப்பாத்துங்க, அவங்க மனைவி இருந்ததுன்னா அடுத்தது ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பது போல 2ல அன்பு ஆச்சாரம் என்ற 2ல் எது சிறந்தது? அன்பில்லாமல் செய்கின்ற வழிபாடுகள் இறைவனை சென்று அடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. கோயிலுக்கு வந்தா ஏதாவது எடுத்துக்கிட்டு போகணும், வீட்டுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு போகணும். அன்பில்லாமல் செய்கின்ற சடங்குகள் ஆச்சாரம் இறைவனை சென்று அடையாது. ஆச்சாரத்தோடு செய்கின்ற சடங்குகள், அன்போடு செய்கின்ற சடங்குகள் இறைவனை சென்று அடையும். உங்களுக்கு தெரியும், கண்ணப்ப நாயனார் அவர் பன்னிக்கறியை வச்சா இதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. கறி சாப்பிட்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அவர் செய்து வைத்தார். அவர் கண்ணை நோண்டி குடிச்சார, நீங்க வைப்பீங்களா? எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. அவர் என்ன, அவருக்கு வழிபாடே தெரியல. பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, சிவகோசரியார்னு. இவர் என்ன செய்யறாரு? பன்னிக்கறியை போய் வைக்கிறாரு, செருப்பு காலோட போறாரு, எல்லாம் பாக்குறாரு. மறுநாள் வந்து சிவகோசரியார் என்ற, ஐயோ என்ன செய்தானோ யாரு செய்தானோ தெரியலையே, தலையில அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டுறாரு. மறுநாளும் இதே முறை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கடவுளை நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த இடத்துல கண்ணப்பர்கிட்ட போய் கடவுள் கனவுல, முதல் நாள் உனக்கு வழிபாடு தெரியாது, ஒத்துக்கிட்டேன், 2ஆம் நாள் செய்ய, அப்படி செய்யாத. ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி வழிபாடு செய்யறாரோ அதே மாதிரி செய்யணும் சொல்லணும். சிந்திச்சு பாருங்க. தலையை ஆட்ட மாட்டீங்களா? அப்படிதான் செய்யணும். கண்ணப்பருக்கு வழிபாடு செய்ய தெரியல. அவர் ஒரு வேடரு. எலும்பு எடுத்துட்டு பன்னிக்கறியை நல்லா கடிச்சு பார்த்துட்டு வந்து ஊட்டுறாரு. அப்ப என்ன செய்யணும்? கடவுள் இது போல செய்யறது இல்ல, நீ மறைஞ்சிருந்து பாரு, ஒரு பூசாரி படைக்கிறாரு, அது போல நீ செய்யணும்னு சொல்லணுமா இல்லையா? அது மாதிரி செய்யல. பூசாரி கிட்ட போய் கனவுல சொல்றாரு, நீ கவலைப்படாத,
இது அசுத்தம் பண்றதெல்லாம் வேற ஒரு அர்த்தம் இல்ல. அன்பிலே உருவான ஒரு அப்பன், அன்பே உருவானவன், அவன் இப்படி செய்கிறான், அதை மறைந்திருந்து பார் என்று சொல்லுகிறார். அப்பதான் கண்ணுல வருது. அப்ப கண்ணை எடுத்துட்டு போய் அப்ப போனார், கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு சொல்றார். நீங்க அதனால கோயிலுக்கு வருகின்ற பொழுது நீங்க வழிபாடு செய்றீங்க, அன்பில்லாமல் செய்கின்ற வழிபாடுகள் இறைவனை சென்று அடையாது. நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். பிள்ளைய கையை பிசைஞ்சு இப்படி தெளிக்கும், அது அமிர்தமா இருக்கும். நமக்கு சிறுவியளாவிய கூழ் என்று சொல்வார்கள். தம்மக்கள் சிறுவையாளா, அது பொடி வச்சு பேசுறாரு பாருங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு குழந்தை வந்து பிசைஞ்சு நம்ம மூஞ்சில அடிச்சதுன்னா எரிச்சே வரும் நமக்கு. நம்முடைய குழந்தை செஞ்சதுன்னா நமக்கு இன்பமா இருக்கும். காதை பிடிச்சி தின்னும், அப்படியே நமக்கு இன்ப சொர்க்கமா இருக்கும். மூக்கை பிடிச்சி கடிக்கும், இன்பமா இருக்கும். அதுக்காக இன்னொருத்தவங்க வந்து நம்ம கடிச்சா நமக்கு இன்பமா இருக்குமா? குழந்தை கடிச்சாதான் இன்பமா இருக்கும். அதனால்தான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது தெய்வம் சொல்றோம். குழந்தை பேசினால் தப்பு, குழந்தை பேசினால் தப்பு, குழந்தை பேசியது சரி. தெய்வம் வந்தால் தப்பு, தெய்வம் வந்தாள் தப்பு, தெய்வம் வந்தது. அப்ப குழந்தையும் தெய்வமும் ஒரே நிலை. ஏனென்றால் நம்ம கூட இப்ப போவோம், அங்கிள் எப்ப போறீங்க ஊருக்கு கேட்கும், கேட்கக்கூடாது அது மாதிரி அப்படின்னு. ஏன்னா அப்படியே உள்ளத்துல இருக்கிற அப்படியே சொல்லுவார். உள்ள என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. எனவே குழந்தையை வளர்க்கின்ற பொழுது அன்போடு வளர்க்க வேண்டும், பாசத்தோடு வளர்க்க வேண்டும், வழிபாடுகளை சொல்லி வளர்க்க வேண்டும், அடித்து வளர்க்கக்கூடாது. வள்ளுவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடிதோச்சி மெல்ல எரிக. குழந்தையோ தப்பு பண்ணிடுச்சுன்னா, இங்க வா உன்னை இன்னைக்கு தீத்துறாங்க, வா அங்க வா. இல்லப்பா நான் டேடி இல்ல செய்ய மாட்டேன், இங்க வா நீயோட உனக்கு தீத்துறான்னு கூப்பிடணும். கூப்பிட்டு கையை ஓங்கணுமா? நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். ஓங்கணுமா? கடிதோச்சி மெல்ல எரிக, நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். உனக்கு நல்ல உயர்வு வேண்டும் என்றால், நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்றால், பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்றால் அடிப்பது போல பாவனை செய்ய வேண்டும். அப்படி சொல்றாரு. ஏன் வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் தமிழ், நம்ம தமிழ் பேசுறதால தமிழ் உயர்ந்ததுன்னு சொல்றோம். என்னுடைய தாய் சிறந்தவள்னு சொல்றேன். ஏன்? அவள் எவ்வளவு அழகா இல்லைன்னாலும், கருப்பா இருந்தாலும், முடியே இல்லைன்னா கூட என்னுடைய தாய், அதுல பெருமை இருக்கு. என்னுடைய தமிழ்னு சொல்லலாம், ஆனா மற்ற மொழி தாழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, மற்ற மொழிகள் கற்றவங்க ஜி போப், அவர் தான் உங்களை அதிக நேரம் உங்களை துன்புறுத்த மாட்டான், சீக்கிரம் முடிச்சிடறேன் நான். ஜி போப் தான் திருக்குறளை மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்க்கும் பொழுது ஒவ்வொரு திருக்குறள் மொழிபெயர்ப்பும் அவ்வளவு அப்படியே கண்ணீர் விடுவாரா, இப்படிலாம் ஒரு மொழி இருக்கா இப்படிலான்னு. அவர் டால்ஸ்டாய் என்றவரு அதை படிச்சு பார்த்துட்டு காந்திக்கு எழுதுறார். நான் உங்கள் இந்தியாவில் ஒரு மொழியை படித்தேன், ஒரு நூலை படித்தேன், திருக்குறள்னு பேரு, தமிழ்ல அவ்வளவு அற்புதமா இருக்குன்னு. காந்திக்கு வெக்கமா போயிடுச்சான், நம்ம நாட்டிலே இருக்கிற திருக்குறளை நம்மளால படிக்க முடியுதுன்னு. அதுல டால்ஸ்டாய் சொன்ன பிறகு காந்தி படிச்சாராம் திருக்குறளை. அவருக்கு பிடித்தமான சில குறள் அதுல எழுதுறாரு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற பிறன்னுட்டாரு எல்லாத்தையுமே. தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, கோயிலுக்கு போறதா இல்ல, நன்கொடை கொடுக்கறதா இல்ல, தினம் குளிக்கிறதா 2 வேளை இல்ல, பட்டினி கிடக்கிறதா இல்ல, ஏழைகளுக்கு உணவு செய்யறதா இல்ல, கோயில் கட்டுறதா இல்ல, எதுவுமே இல்லையா. மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதுதான். எப்படி தூய்மையா வைக்கிறது? எங்க விற்கிது சோப்பு? எங்க விற்கிது சோப்பு? அவரே சொல்றாரு, சோப்பு விற்கிறாரு. யாரு? வள்ளுவர் சோப்பு விற்கிறார். என்ன? புற தூய்மை நீராலமையும். வெளியில சோப்பு போட்டு தேய்க்கிறிய, அது நீரினால் நீ சுத்தம் செய்து கொள்ளலாம். மனதை தூய்மை செய்ய வேண்டும் என்றால், மனதை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும்
எப்படி சொற்களை வச்சுட்டு விளையாடுறார் பாருங்க. அது தூய்மையாக உள்ளம் தூய்மையாக இருப்பவனை பார்த்தாலுமே தெரியுமா, காணப்படும்ன்றார். நமக்கு முன்ன பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க தமிழ் தமிழ்னு. எனக்கு வேடிக்கையா இருக்கு, நீங்க யாராவது தமிழை பத்தி பேசினா என்ன தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா பிள்ளைங்க கேட்பாங்க இல்லையா? எல்லா பிள்ளைங்களும் அதான் கேட்கறாங்க. இங்க வந்து பிரான்ஸ்ல தமிழ் படிச்சு என்ன செய்யறது? ஒவ்வொரு குடும்பத்திலையும் படம் பார்க்கலாம். நான் அது மாதிரிதான் கேட்பேன், தமிழ் படிச்சனா என்ன பயனுன்னா, வாழ்நாள்ல பயனில்லாததுதான் செய்யறோம் 90 பங்கு. நல்லா யோசிப்பாங்க. காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்ன பயனுள்ளது செய்யறோம்? ஒண்ணுல கிரிக்கெட் பாக்குறோம், சினிமா பாக்குறோம். கிரிக்கெட் பாக்குறதால நமக்கு என்ன சோறு போடுதா? இல்ல. தமிழ்னால என்ன பயனுன்னா அறிவை வளர்க்கும். இப்ப ஞானசம்பந்தரை பத்தி சொன்னாங்களே ஐயா, ஞானசம்பந்தர் 3 வயசுல பாடுறாரு. வேற உலகத்துல எந்த மொழிக்குமே கிடையாது. என்ன பிடியதன் உருமை கொளமிகு கரியது. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பிடியதன் உருமை கொளமிகு கரியது வடி ஓடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. உலகத்துல வேற எந்த மொழியிலுமே நெட்டெழுத்தே கிடையாது. இதுல ஆ ஈ ஊ கிடையாது. இதுல குற்றெழுத்தே வச்சுக்கிட்டு பாடுறார். சொல்லும் பொழுது நமக்கு உடம்பு சிலுக்கு, இப்படி கூட ஒரு மொழியான்னு. எனவே கடவுளால் தோற்றுவிக்கப்படாம கூட போன வாரம் 5 மாசத்துல 4 தடவை இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாச்சு. மத்தியானம் தான் வந்தேன் இந்தியாவில இருந்து. என்ன சோகமான செய்திகள் சிலது இருக்கு. அப்ப இந்தியாவில் சொன்ன செஞ்சி என்ற ஒரு மலைக்கோட்டை, அங்க வந்து திருக்குறள் மாநாடு நடந்தது. அங்க சொன்னேன் நானு, தமிழ் அழிந்து விட்டது அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. தமிழ் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க இல்லையா? யார்? அகத்தியருக்கு சொன்னாரு. அந்த கதையெல்லாம் வேண்டாம், ஏன்னா இப்ப கதை சொல்ற நேரம் கிடையாது. அகத்தியருக்கு சிவபெருமான் சொன்னாராம் அவருடைய காதுல. அப்ப இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மொழி மனிதனால் அழிக்க முடியாது. தமிழ் என்று தமிழ் வாழ்கிறது என்பதை பிரான்ஸ்ல இந்த 11 மணிக்கு பாக்குறீங்க. நான் தமிழ்ல பேசிக்கிட்டு உட்காந்து கேக்குறீங்க. வெளியில அவ்வளவு குளிருது. இந்த குளிரையும் தாங்கி வீட்டுல எவ்வளவு தொல்லைகள். படம் பார்க்கலான்னு ஒரு எண்ணம் வீட்டுல, இவ்வளவு தாங்கி தமிழ்ல ஏதோ பேச வராரு. என்ன பேசுவாரு அவருன்னு கேட்க வந்திருக்கீங்க. உங்கள் பாதங்களை நாங்கள் வணங்குகிறோம். ஏன்னா நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஏன் பாதங்களைனா, மனிதனுக்கு சிறந்தது தலை, கடவுளுக்கு சிறந்தது பாதம். எனவேதான் பாதத்தில் எனக்கு ஒரு இடம் கூடுன்னு சொல்றோம். உலகத்துல தமிழன் மட்டும்தான் மற்ற உலகத்தை பற்றி எண்ணுகிறான். உலகத்தை பற்றி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். என்ன மற்றவங்களெல்லாம் நல்லா இருக்கணும். தான் மட்டும் வாழ்ந்தா போதாது. உலகு 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 உலகுன்னு சொல்றான். உங்களுக்கு தெரியும், பெரிய புராணம் உலகம் தான் தொடங்குது. 15 இடத்துல உலகு உலகுன்னு வருது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி மேலியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தமிழ் இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். மலர் சிலம்படின்னு தான் எழுதணும். பிச்சு போடணும், அந்த இடத்துல போடணும். மலர் சிலம்படின்னு தான் எழுதியிருக்காங்க. கிராமர் நடத்துற மாதிரி இருக்கா? போர் அடிக்குதா? மலர் சிலம்படின்னு எழுதணும். ஆனா மலர் சிலம்படின்னு தான் எழுதுறாங்க. கடைப்பிடித்தான், கடைப்பிடித்தான், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்பு போட்டா ஒரு அர்த்தம், இப்பு போடலன்னா ஒரு அர்த்தம். ஐயா சொன்னாங்கல்ல, பெரிய அதுக்கு முன்ன பேசினவங்க ஐயா, பெரிய ராவா சின்ன ராவான்னு ஒருத்தன் போய் கேட்டான்னா தகராறு எந்த ரா போடுறதுன்னு. அவன் சொன்னானா, பெரிய தகராறு பெரிய ரா போடு, சின்ன தகராறு சின்ன ரா போடுன்னு. அப்படி அர்த்தம் இல்ல. குரங்கு பெரிய ரா போட்டா வேற, சின்ன ரா போட்டா வேற. குரங்குன்னா தொடன்னு அர்த்தம். பெண்ணினுடைய தொடங்கு குரங்குன்னு பேரு. இங்க சொல்லிக்கிட்டே போலாம். ஓகே, அது வேண்டாம். தமிழ் அது மாதிரி இருக்கு. அதனால நாம் செய்த புண்ணியம், நாம் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தினால் இந்த தமிழ் பிறவி, இந்த பிறவியில் தமிழ் பேசுகிறோம். இது 100க்கு 100 உண்மை, சத்தியமா உண்மை.
அதனால்தான் ஜீன் போப்பு கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர். நல்லா நானா கண்டுபிடிச்சாத கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தாரு. அப்ப தமிழ் பேசுறவங்க கிட்ட மதத்தை பரப்பணும், தமிழ் தெரியணும், படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க 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 அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரி நல்லா படிக்காத இன்னும் படிச்சாரு. நிறைய நூல்கள்லாம் எழுதினாரு. தன்னை ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படி எழுதி செத்துட்டார். அந்த கல்லறையில் எழுதி சொன்னார். அப்ப எவ்வளவு வெறி பாருங்க. எப்பவுமே இந்த பக்தின்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பக்தி என்றால் வைராகியம் அர்த்தம். நீங்க டிக்ஷனரி எடுத்துட்டு போய் பாருங்க. பக்தி என்றால், பக்தி என்ற சொல்லுக்கு வைராகியம். என்ன வைராகியம் கேக்குறோம்? என்னப்பா திருச்செந்தூர் போயிட்டு இருந்தே 6 மாசமா எங்க? ஆமாங்க, குழந்தை இல்லைன்னு போனங்க, ஒண்ணு வரல. ஒரு 6 மாசம் போனா உடனே எடுத்து கொடுத்துடணுமா? கடன் கேட்கறதுக்கு 2 வருஷம் நடக்கிறோம் நம்ம. வைராகியம். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் உயிருக்கு நாயகமே. நீ எது செய்தாலும் என்னுடைய இது பொறுப்பு கிடையாது. கடவுளே நீதான், சரணாகதி அடைஞ்சிடணும். அதனாலதான் பாஞ்சாலியே துயில் உரியும் பொழுது கண்ணா என்னை காப்பாட்டு சேலை பிடிச்சிட்டு இருந்தாலாம், வரவே இல்லையா அவரு. பாருங்க எப்படி நுணுக்கம் வச்சிருக்கான் பாருங்க. கண்ணா என்னை காப்பாற்று பிடிச்சுக்கிட்டாவ, என் மானம் போகிறது என்று வரவே இல்லை. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே இல்லை, நீதான் கையை எடுத்தா பாருங்க வந்துட்டான். அதுதான் கடவுளை சரணாகதி அடைய வேண்டும், எதிர்பார்த்து போகக்கூடாது. நம்ம ஒரு லிஸ்டோடு போறோம். நீங்க நல்லா ஞாபகப்படுத்திங்க. இன்னைக்கு கூட கடவுள்கிட்ட போனோம்னா இது கிடைக்கும். யாராவது லிஸ்ட் இல்லாத போறோமா? யாருமே கிடையாது. எனக்கு இது வேணும். நேற்று வரையில் நல்ல அந்த 12 பவுன்ல செயின் ஒன்று பார்த்தேன், அது எனக்கு கிடைச்சா நல்லது. உடனே ஒரு லிஸ்டோட போறோம். கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் பெரிய புராணம். கடவுளே ஏன் பேசுகிறே? கடவுளே கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா. வீடும்னா மோட்சம். நான் கடவுளே உன்னை அன்பினால் வணங்குகிறேன், எனக்கு மோட்சம் வேணான்றார். யாராவது சொல்லுவோமா? மோட்சம் வேணான்னு சொல்லுவோமா? அன்பினால் கடவுளை வணங்க வேண்டும். மோட்சம்னா பல பேருக்கு தெரியறதில்ல, யாருக்கும் தெரியல. மோட்சம்னா என்ன? நான் சொல்றேன் மோட்சம்னா உடனே கேட்பீங்க, நீங்க என்ன போயிட்டு வந்தீங்களா? கண்டவர் விண்டிலர், யார் பார்த்தவங்களாம் சொல்ல முடியாது. மோட்சம்னா என்னன்னா அது ஒரு பதவி. மோட்சம் என்பது ஒரு பதவி. ஆனா வீடு வேறு என்பது பிறந்த மீண்டும் வராதது, பிறகு இல்லாதது. எனவே அது ஒரு பதவி. கொஞ்ச நாள் இருந்துட்டு மோட்சத்துக்கு போயிட்டு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இருந்துட்டு நீங்க கோயிலுக்கு போனீங்களா 4 தடவை, ஒரு 4 வருஷம் உங்களுக்கு மோட்சம். அவருடைய பாலகிருஷ்ணனுடைய சொற்பொழிவு கேட்டீங்களா, உடனே 4 வருஷம். அதனால மோட்சம் கிடைக்கணும்னா எனவே நாம் நகைச்சுவை. அதனால பாருங்க சிரிக்கிறோம். இப்ப வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். தொல்காப்பியன்னு ஒரு அதான் இருக்குல்ல பழமையானது, கேள்விப்படுங்க, வச்சுக்க ஞாபகம். யாராவது ஒன்னா தமிழ் எடுத்து விடுங்க, தொல்காப்பியம் தெரியுமா உனக்கு, உடனே அடைய விடுவார். தொல்காப்பியம் என்ற நூல்ல இந்த உடம்புல 8 வகையான கோபம், அப்படியே கோபமா பாக்குறோம் இல்லையா, சிரிக்கிறோம், சோகமா இருக்கிறோம். இப்படி 8 வகையான உணர்வுகளை பேசாதே காட்ட முடியுமா? மெய்ப்பாடுன்னு அர்த்தம் இருக்குது. மெய்னா உடம்பு, உண்மைன்னு ஒரு பொருள் இருக்கு. மெய்ப்பாடு உடம்பிலே தோன்றுவது. அதுல எடுத்தது நகை, சிரிக்கு. அப்ப மனிதன் சிரிப்புக்கு ரொம்ப முக்கியம். நகையே அழுகை, இழிவரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம், வெகுளி ஓகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. தொல்காப்பியம் 8ன்னு தேற்றேகாரம் சொல்லுவாங்க. 8 தான் அதுக்கு கிடையவே கிடையாது. ஆனா வடமொழியில சமநிலைன்னு ஒண்ணு இருக்கு, 9வது. ஒருத்தர் அது மாதிரிதான் நாங்க பேசும்போது சொன்னாரு, 8 கிடையாதுங்க, உங்க தமிழை விட எங்க வடமொழி சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் எல்லாம் ஒண்ணுதான் உயர்ந்தது. ஏன்னா அது 9 சொல்லுதுன்றார். சமநிலைனா என்ன அர்த்தம்னா, ராமன் எப்படி இருந்தான்?
மெய் திரு பதம் மேவு என்ற போதிலும், அப்பா சொல்றாரு நாளையிலிருந்து நீ ஆட்சி, திரு செல்வம், மெய் உண்மையான செல்வம், மெய் திரு பதம் மேவு என்ற போதிலும், திரு துறந்து ஏகு என்ற போதிலும். முதல்ல சொல்றாரு அரசாட்சியை எடுத்துக்கின்றாரு, அப்பயும் சிரிக்கல அவரு. மறுநாள் அம்மா சிற்றன்னை காட்டின் போன்னு சொல்றாங்க, அவங்க இல்லையா, சித்திரத்தில் அளர்ந்த செந்தாமரையின் முகம். புரியுத சொல்றது? அப்படி இருக்குமா? அதுதான் சமநிலை. கோடாலி கொண்டு வெட்டினாலும் மலர் மாலை போட்டாலும் சமமா இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா நம்மால? அதனால் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒவ்வாதது, நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தாதது என்பதனால் சமநிலையை விட்டுவிட்டு 8 சுவைகளை மட்டும்தான் சொல்லுகிறது. அந்த 8ல முதல்ல எது சொல்லுது? நகையே, நகையே அழுகை எளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. எனவே சிரிப்பு தான் மனிதனை வாழ வைக்கும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே மகிழ்ச்சியா இருக்கும் தான் நினைக்கிறோம் இல்லையா? யாராவது எனக்கு துன்பம் வரணும், எனக்கு தலையில இடிஞ்சு விழணும்னு அது நினைக்கிறோம். உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களும், மனிதன் மட்டும் இல்ல, என்ன அத்தனை உயிர்களும், இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும். தொல்காப்பியர் சொல்றார், எல்லா உயிர்க்கும் இன்பம் தானாகவே வருவதுதான். அந்த இன்பம் வர வேண்டும் என்றால், எங்க மௌத்கல்ய முனிவர் ஒருத்தர், நான் எடுத்துட்டு வந்து எதையுமே பார்க்கவே இல்லை, ஏன்னா குறிப்பு இல்லாதான் நான் பேசுவேன், குறிப்பை வச்சுக்கிட்டு பேசணும்னு சுருக்கமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கோயிலுக்கு வரீங்க, உங்களுக்கு முக்கியமானது என்ன சொல்லலாம்னு பார்த்தேன். மௌத்கல்ய முனிவர்ன்றவரு நலாயனு கிட்ட போய் கேட்கிறார். நலாயனி உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அவரை சோதிக்கணும்னு வந்தாலே மௌத்கல்ய முனிவர் யாரு? மௌத்கல்ய முனிவர் என்ன கேட்கிறாருன்னா, மனிதன் உயர என்ன செய்ய வேண்டும்? கேள்வி. யார் கேட்கறது? நலாயனி கேட்கிறா அந்த முனிவரை. திருமணத்துக்காக வர்றவங்க எல்லாம் கேட்டு தோல்வி அடிச்சுட்டு ஓடுறாங்க. மௌத்கல்ய முனிவர் வரார். அப்ப கேட்கிறா, யார் கேட்கறத? இப்ப அவ அடிக்கடி நான் கேள்வி கேட்கணும், எனக்கு பாடம் நடத்தி எனக்கு பழக்கம். கேள்வி கேட்டு பதில் இதையும் கிளம்பி போயிடுவீங்க. அதனால கேள்வியும் கேட்கறேன், பதில் நானே சொல்லிடுறேன். எதுக்கு நமக்கு ஒன்று இல்லை? மௌத்கல்ய முனிவர்கிட்ட நலாயினி கேட்கிறா, என்ன கேட்கிறா? மனிதன் உயர என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் மனிதன் உயர? தினம் பஸ்கி எடுக்கணுமா, தண்டால் எடுக்கணுமா, இல்லை தினம் ஒரு 4 இட்லிக்கு மேல 8 இட்லி சாப்பிட்றதா? மனிதன் உயர என்ன செய்ய வேண்டும்? முனிவராஜா என்ன பதில் சொல்லாதீங்களா? மனிதன் உயர மனம் உயர வேண்டும்ன்றார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம். வெள்ளம்னா தண்ணி. இப்ப கூட மலையாளத்துல வெள்ளம் தான், இச்சிரி வெள்ளம், கொஞ்சம் தண்ணி வந்து. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தரம் உள்ளத்தனையது உயர்வு. உன் உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய். காந்தியை போய் கேட்டாங்களா? காந்திக்கு முதல் மகன் வந்து, அவருக்கு எது தெரியல உங்களுக்கு? வரலாறு படிச்சிருக்கீங்க. காந்தி ஒழிங்கன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் போய் காந்தியை கேட்கறாங்க, என்னங்க உங்களுடைய மகன் உங்களை ஒழிங்கன்னு சொல்றாருன்னா, நான் மிருகத்தனமாக இருக்கின்ற பொழுது பிறந்தவன். காந்தி உண்மையை சொல்லுவார். அதனால்தான் தன்னுடைய வரலாறு ஆட்டோபயோகிராபி தானே எழுதியது. பயோகிராபின்னா வரலாறு, ஆட்டோபயோகிராபினா தானே தன்னுடைய வரலாறு எழுதுறது. அத ஆட்டோபயோகிராபி எழுதணும். அப்படி எழுதல அவரு. என்ன தலைப்பு கொடுத்தாரு? சத்திய சோதனை. என்ன அதுக்கு பேரு? சத்திய சோதனை. நான் உண்மை பேசினா ஒரு நாள் இருக்க முடியுமா எங்க வீட்டுல? எத்தனை பேர் கவலைப்படுறாங்க. இப்ப நானே உண்மையை பேசிட்டு வீட்டுக்கு போக முடியாது. நான் என் மனசுல இருந்ததெல்லாம் பேசுறேன்னு வச்சுங்க, ஒருவரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆனால் உள்ளம் உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் உண்மை பேச வேண்டும். உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய். அதனால்தான் மௌத்கல்ய முனிவர் நலாயனிட்ட சொல்றா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம். இந்த மலரினுடைய உயரம் எவ்வளவு என்று கேட்டால், நீரினுடைய உயரம்தான் மலரினுடைய உயரம். நீர் உயர உயர மலர் உயர்ந்து கொண்டே செல்லும். இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம. உள்ளம் உயர உயர நீ உயர்வாய். பெரிய தத்துவம் இது.
வெள்ளத்தனையது மலர் நீட்டம். உலகத்துல வேற எந்த மொழியிலும் இது மாதிரி சொல்லல. நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் 10 நிமிஷத்துல. இல்ல சோகமா இருக்கு இல்ல, மகிழ்ச்சியை காணாம இல்ல. ஐயா கேட்ட கேள்வி அடுத்து பூதம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பிறவி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் அனுபவிக்க வேண்டும். மனிதன் இன்பத்திற்காக வந்தவன் தான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நமக்கு தண்ணியில கையை வச்சா, அது இந்த நேரத்துல கையை வச்சா ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு இல்லையா? நெருப்புல கையை வச்சா சுடு. எல்லாருக்கும் தெரியும் என்ன பெரிய தத்துவம் பேசுறாருன்றீங்களா? ஆனா ஞானிகளுக்கு அப்படி கிடையாது. ஞானிகளுக்கு நெருப்பு நீரும் ஒன்னா இருக்கான். எவ்வளவு உதாரணங்கள் பாருங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்யையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. சுண்ணாம்பு காலவாயில வச்சு சுடுறாங்க. அப்ப எழுதின பாட்டு இது. என் ஈசனுடைய திருவடியினுடைய நிழல் எப்படி இருக்குமா? மாசில் வீணையும், குற்றமில்லாத மரத்திலிருந்து செய்யப்பட்ட வீணையிலிருந்து வருகின்ற நாதம். அப்படிதான் அர்த்தம் இருக்கு. மாசில் வீணைன்னா குற்றமில்லாத வீணைன்னு அர்த்தம் இல்ல. மரத்தை இப்ப கூட நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பேசலாம். மரத்தை எல்லா மரத்திலையும் வீணை செய்ய மாட்டாங்களாம். நீங்க சிற்பம் செதுக்கிறவங்களை பாத்தீங்கன்னா எல்லா கல்லையும் சிற்பம் எடுத்துக்க மாட்டாங்க. சிற்பம் செய்யறதுக்கு தனியா கல் இருக்கும். அதை எடுத்து அதுல சந்தானத்தை பூசுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தானத்தை பூசுவாங்க. பூசினா அது உள்ளர தேர இருந்ததுன்னா அந்த இடத்துல அப்படியே ஈரமா இருக்கும். அதை உடைக்க மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நல்ல சிலை வருகின்ற பொழுது மூக்கு வருது, இல்ல நாக்கு, ஏதோ கண்ணு வருது, காது வருது, அந்த இடத்துல தேர இருக்கும், டக்குன்னு உடைஞ்சிரும். அதனால உள்ளர தேர இருக்கா இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல சந்தனத்தை பூசுவாங்க. நல்ல கல்லாக இருந்தால்தான் சிலை வடிப்பார்கள். நான் ஒரு பட்டிமன்றத்தில் கேட்டேன், ஒரு பெண்ணுக்கு அழகு முக்கியமா குணம் முக்கியமான்னு. ஏன் வம்பு நமக்குன்றீங்களா? உலகத்துல அதுவும் பிரான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அழகுதான். என்ன பியூட்டி, ஐயோன்னு. எல்லாருமே கவரப்படுவது அழகினால் இல்லையா? அது ஒரு பொடி பாருங்க. மலர் அழகாக இருக்கிறது, மனம் இல்லை என்றால்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஓவியன் இருக்கிறான், மலரை வரைகிறான், மனத்தை எப்படி வரைகிறது? வரைய முடியுமா? பெண்ணை வரையலாம், அவருடைய குணத்தை வரைய முடியாது. உயர்ந்தவை எல்லாமே மறைமுகமாக இருக்குன்னு அர்த்தம். இது நீர் பார்க்கிறோம், இது உப்பு நீரா நல்ல நீரா தெரியாது நமக்கு. எடுத்து நாக்குல வச்சாதான் உப்பு கறிக்குது. அதுபோல் ஒரு பெண் அழகாக இருக்கிறாள், நல்லதுதான். குணவதியாக இல்லை, வாழ முடியாது. ஏன் பெண்ணை மட்டும் பேசுறீங்களா? ஆண் முக்கியம்தான். ஏன்னா உலகமே, நான் சொல்ல, கண்ணதாசன் கூட அப்படிதான் சொல்றான். என்ன, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் தந்தை வளர்க்கையிலேன்னு சொல்லல, நான் எழுதுனேன். அதனால பெண் அறிவு நுண்ணறிவு, நான் அங்கதான் வரேன் கடைசியில. ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தை நன்றாக ஆக்கலாம். அதனால்தான் 8 நாள் 9 நாள் நவராத்திரி, எல்லாம் சாப்பாடெல்லாம் உண்டு நவராத்திரிக்கலாம். ஒரே ஒரு நாள் சிவராத்திரி. இன்னைக்கு சிவசிவான்னு பட்னி. ஏன் பெண்ணுன்னா சமைச்சு போடுவாங்க. நல்ல பெண்ணுக்கு எதுக்கு முத வள்ளுவர் சொல்ற, எல்லாத்துக்கும் வள்ளுவர் தான். அவர் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. எது எந்த சந்தேகமானாலும் வள்ளுவர் கிட்ட போயிடணும். அவர் சொல்றாரு, மனைவி இறந்து கிடக்குறாங்களாம். யாரு? வாசுகி. அப்ப போய் புலம்புறாங்க அவரு. எப்படி, எனக்கு வந்து விசிறி மட்டும் எடுத்து விசிறிய, எனக்கு எல்லாம் கவிதைலாம் எழுதி கொடுப்பியா? அதெல்லாம் சொல்ல. அடி சிற்கிஞாளே, அன்புடையாளே, படிசொல் தவறாத பாவையே, அடிவருந்தி பெண்தூங்கி முன்னெழும் பேதையே, இனி என் தூங்கும் என் கண்கள் இரா. ராத்திரில இனிமே என்னுடைய கண்கள்லாம் எப்படி தூங்கும்?
தூக்கம் வருது அவங்களுக்கு வரல. அடிசிற்கினியாலே முதல் வார்த்தையா தான் நல்ல சமைச்சு போடுவா. ஆண்களை கவர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆண்களை பெண்கள் கவர வேண்டும் என்றால் அறுசுவையாக உணவு படைக்க வேண்டும். அப்படியே பொட்டிப்பா மாதிரி கிடப்பான். நீங்க ஏதாவது சமையல் இது அல்வான்னு கொடுத்தீங்கன்னா வாயில போட்டதும் வாயை திறக்க முடியலன்னு வச்சுங்க, அடுத்து அல்வான்னு ஓடுவான். நான் சொல்லல, அடிசிற்கிஞ்ஞாளே நன்றாக சமைக்கின்ற என்னுடைய மனைவியே, அன்பு பின்னால வருது பாருங்க, அன்புடையாளே படி சொல் தவறாத, ஒரு படி கூட சொல் தவறல. அதாவது இது ஒரு பெரிய வியப்பா இருக்கு கடவுள் படைப்பு. இப்படி பார்க்கும் போதே நமக்கு கடவுள் இப்படிலாம் படைச்சிருக்காரு. உடம்பே எடுத்துங்க, உடம்பு பாருங்க இப்படி மேல உயர்ந்தது இங்கேயே வச்சிருக்கான் 4 5 புலன்கள்ல இது எல்லாம் முக்கியமானதாங்க. அது ஒரு ஓடு போட்டு அது கவர் வேற வச்சிருக்கிறான். சாப்பாடு 36 தத்துவங்கள் உண்டு. உங்களை போர் அடிக்கிறதுக்காக நான் சொல்ல. முதல் தத்துவம் மண்ணு, கடைசி தத்துவம் நாதம். சில பேர் பாடும்போது நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாதர் இல்ல நாதர் முடி மேல் இருக்கும். நாதம் 36வது தத்துவம். முதல் தத்துவம் மண்ணு, கடைசி தத்துவம் நாதம். அந்த 36 தத்துவத்துல நாக்க 2 தடவை வச்சிருப்பான். நீங்க வீட்டுக்கு போன இதெல்லாம் பெரிய இது, சுருக்கமா சொல்றேன். நாக்க 2 தடவை வச்சிருப்பான். என்ன? ஞானாதி கர்மம் ஞானம் 2. கர்மம் என்ன? நம்ம என்னமோ யூரின் ஒரு ஒண்ணுக்கு போறது வெளியே போறது இதெல்லாம் கர்மம். அப்படி சாப்பிட்றது பேசுறது, அத 2 வேலையை வச்சிருக்கான் வாய்க்கு. என்ன? ஞானேந்திரியம் கர்மேந்திரியம். இப்பதான் வருது ஞாபகம். ஞானேந்திரியம்னா அறிவுள்ளது, கர்மேந்திரியம்னா செயல் மட்டும்தான். கர்மம்னா செயல் அர்த்தம். அப்ப பேசுறது கர்மேந்திரியம்னு வச்சிருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எது வேணாலும் பேசலாம், நான் ஏதாவது பேசிட்டு போவேன். ஆனா சாப்பிட்றத ஞானேந்திரியத்தில் வச்சிருக்கிறார். ஏன்? கடவுளுடைய படைப்பு. மாடு கூட புல்லு மேயும் பொழுது மோந்து பார்த்துட்டு தான் மேயும். அதுல ஏதாவது கவுச்சு இருந்ததுன்னா மேயாது. கடவுள் பாருங்க, செக் போஸ்ட் இங்க வச்சிருக்காரு பாருங்க. சாப்பாடை எடுத்துக்கிட்டே போறீங்க பாருங்க, எடுத்துக்கிட்டு இப்படி போகும்போதே மூக்கு கிட்ட போகுது, ஸ்மெல் ஒரு மாதிரியான அப்படியே வச்சிடுது. சரி வரல, செக் போஸ்ட் அது. செக் பண்ணி தான் அனுப்புது உள்ளார. ஏன் மூக்க இங்க வைக்கலாம்ல? கடவுள் படைப்பு. மனிதனை பார்க்கும்போதே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அடுத்த பிறவி உண்டு. நான் முடிச்சிடுறேன், உங்களுக்கு போர் அடிக்குது. அதனால அடுத்த பிறவி உண்டு. பிறவியை நாம் நிர்ணயிப்பது கிடையாது. நம்முடைய வினைகள் தான், நம்முடைய செயல்கள் தான் முடிவு செய்கின்றன. ஏன்னா லட்சுமி ஆகிய சீதையே சொல்றா, உங்களை ஜெயில போட்டிருக்காங்கல்ல இங்க அசோகவனத்துல 10 மாதம், நான் தீக்கிரைக்கு இவனை அழிக்கிறேன் பாரு இந்த இலங்கைன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றா, அவங்கள சொல்லாத, யானிழைத்த வினையினால் இவ்விடர் தான் எடுத்தது தாயினும் மேலோய், நான் செய்த வினையினால் இந்த இடம் வந்ததுன்றார். அசோகவனத்து சிறை எப்படி வந்தது? நான் செய்த வினையினால். எனவே மக்களாகிய நாம் செய்தால் மறுபிறவி உண்டு, நல்லது செய்தால் நல்ல பிறவி உண்டு, தீயை செய்தால் நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்ல, அதனால சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தர்மத்துல, இந்து தர்மத்துல விளக்கு அணைச்சிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, பெருசு பண்ணிட்டு வான்னு. தாலி பெருகிட்டுன்னு சொல்லுவாங்க, தாய் அருந்துன்னு சொல்ல மாட்டாங்க. வெளிக்க இருந்துட்டு கால் அலம்பிட்டு வருவாங்க, கால் தான் சொல்லுவாங்க. எப்படி இப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அமங்கல சொல்லு சொல்லக்கூடாதான். ஏன் மேளம் கொட்டுறாங்க? இப்படிலாம் எவ்வளவு சொல்லலாம். அதனால் அடுத்த பிறவி உண்டு. அதனால்தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, 7 கடல் மணலை அளவிடினதியும் எனது இடர் பிறவி. என்னுடைய பிறவி எப்படிப்பட்டனா, 7 கடல் மணலை அளவலாம் எண்ணலாமா.
இதெல்லாம் நடக்கிறதா? 7 கடலாம், அந்த கடல்ல இருக்கிற மண்ணு அதெல்லாம் எண்ணலாமா? ஆனா நம்முடைய பிறவி எண்ண முடியாது. அப்ப எத்தனை புல் இருக்கு, எத்தனை மீன்கள் இருக்கின்றன, எத்தனை மான்கள் இருக்கின்றன, எத்தனை மரங்கள் இருக்கின்றன, எண்ண முடியாது. எனவே பிறவி உண்டு, நல்லது செய்வோம். இப்படிப்பட்ட சொற்பொழிவுக்கு அடுத்த தடவை வாங்க, நிறைய பேரை அழைச்சிக்கிட்டு. நிறைய இருக்கு. இந்து மதத்தில் சொல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு. என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கும் தெரியாத நிறைய இருக்கு, படிச்சுட்டு வந்து சொல்லுவேன். ஆனால் நாம் தை மாசத்தை தான் முதல் நாளா சொல்றோம். ஏன்னா தேவர்கள் அப்பதான் எழுந்திருக்கிறாங்களாம். நமக்கு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. தெரியல உங்களுக்கு? ஒரு நாள். ஆனா தேவர்களுக்கு 12 மாதம் ஒரு நாள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி பகல் நாள். புரியுதுங்களா? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, அதோட முடியுது. அப்ப மார்கழி மாதம் அவர்கள் விடிய விடிய அப்பதான் எழுந்திருக்கிறாங்க. அதனாலதான் பஜனை எல்லாம் பாடுறோம். தேவர்கள் தேவர்கள் உண்டு. எப்படின்னா பவனந்தி முனிவர் சொல்றாரு, இலக்கணம் எழுதினவர். என்ன சொல்றாருன்னா, மக்கள் தேவர் நரகர் உயர்திணை, மக்கள் தேவர் நரகர் உயர்திணை, மற்ற உயிர் இல்லவும் அல்லவும் அகிரிணை. அதனால தேவர் என்ற தேவர் அணையர் கயவர், வள்ளுவர் சொல்றாரு. தேவர் அணையர் கயவர், தேவர் என்ற ஒரு பிறப்பு உண்டு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க கண்ணே இமைக்க மாட்டாங்களாம். அதெல்லாம் பெரிய கதை. அது அப்படிதான் தமையந்தி பார்த்தா அதெல்லாம். அதனால தேவர் என்ற ஒரு பிறவி உண்டு. அந்த பிறவியும் ஒரு பிறவி வந்து அது பதவி, அது தேவ பதவி. எனவே பிறவி உண்டு. நல்லது செய்வோம், கோயிலுக்கு வருவோம், நல்லதை பேசுவோம், முடிந்ததை செய்வோம். முடிந்ததை என்ன, ஒரு திருமணம் செய்யறோம், 15 லட்சம் செலவு பண்ணி திருமணம் பண்றோம். 1 கிராம்ல ஏழைக்கு ஒரு தாலி வாங்கி கொடுக்கலாம். இன்னைக்கு நான் இப்ப போயிருந்தேன், போன வாரம். அப்ப பாண்டிச்சேரியில காசுகாடு தெருவில் நான் பார்த்ததில்ல, எல்லா சேடுகளும் ஒரு அவுத்திகரை கையில் எடுத்துட்டு வராங்க. காலையில எல்லாம் பசுமாட்டு கொடுத்துட்டு கடையை திறக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிறது சேடுங்க தினம் 9 மணிக்கு கடை திறக்கிறது போது ஒரு கைப்பிடி என்ன அவுத்திகரை எடுத்துட்டு வந்து பசுமாட்டு கொடுத்துட்டு போறாங்க. அதனால நிச்சயமாக பிறவி உண்டு, சத்தியமாக உண்டு. இந்து மதம் அதான் சொல்லுது. நாம் எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது. என் பையில ஒரு 10 euro இருக்கு. இல்ல சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு 10 euro இருக்கு. நேத்து யாருகிட்டே இருந்தது இந்த 10 euro, இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. நாளைக்கு யாருகிட்ட இருக்குன்னு தெரியாது. செல்வம் செல்வோம் செல்வோம், சகடக்கால் போல வரும் செல்வம். புறநானூறு. சகடம்னா தேரு. தேரினுடைய அந்த ஆரம் எப்படி இருக்க, கீழையும் மேலையும் போயிட்டே இருக்கு. 3 தலைமுறை வாழ்ந்தவர்களும் இல்லை, 3 தலைமுறை கெட்டவர்களும் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல் செல்வோம் 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 என்று இருக்கும். நம்ம கூடயே வர்றது 3 தான். 1, நாம் செய்த இன்பம் நல்லது, நாம் செய்த துன்பம் கல்வி. என்ன புதுசா குண்டை போடுறோம்னு நினைக்கிறீங்களா? நாம் கற்ற கல்வி நம்மோட வருகிறது. நான் சொல்லல, யார் சொன்னது? யார் சொன்னது? திருவள்ளுவர் சொன்னது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? திருவள்ளுவர் சொல்றார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஒரு பிறகு அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருப்பாங்க. ஒரே வாத்தியார் தான் நடத்துவாரு, ஒரே பாடம் தான் நடத்துவாரு. 40 விதமா விடுவோம். ஏன்? போன பிறவியில படிச்சது. அது ஒரு தடவை படிச்சா வந்துடும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. எழுமையும்னா 7 பிறப்புன்னு சொல்றது தப்பு. எழுகின்ற பிறவிதோறும் பாதுகாப்பாக இருக்கும். எனவே நாமெல்லாம் நாடை விட்டு வந்தோம், ஊரை விட்டு வந்தோம், உறவை விட்டு வந்தோம், கல்வியை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்றது. பெருமையோடு வந்தோம், கைத்தொழில் ஒன்று இருக்கு, போதும். உங்களுக்கு எல்லா மூலதனமும். எனவே கல்வியை கற்போம்,
கற்றதனால் என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கிறாங்க. கற்றதனால் ஆய பயன் வாலறிவன். வால்னா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். வால்னா வால் இல்ல, வாலறிவன் ஒளி பொருந்திய கூர்மையான அறிவை உடையவன். நற்றாள், தாள் பாதம் தோழார், நீ கடவுளை வணங்காத படிப்புலாம் படிப்பே கிடையாது. எனவே நாம் கற்போம், மேலும் மேலும் கற்போம். இன்று வருகின்றவர்கள் அடுத்த முறை 100 பேரா வரணும். நிறைய என்கிட்ட விஷயம் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். ஏன்னா உங்களை பார்க்கும்போது விடிய விடிய இன்னைக்கு சிவராத்திரி விடிய விடிய இருந்தா என்ன அவர் மைக்க பிடிக்கும் அந்த கடையிலும் போது ஐயோ ஆரம்பிச்சாரியா அப்படிங்க கூடாது. எவ்வளவு உயர்ந்த உணவா இருந்தாலும் ஒரே உணவை சாப்பிட முடியல இல்லையா? அதனால அடிக்கடி அதனால இன்னைக்கு இதோட போதும். பிறவி உண்டு, அந்த பிறவி நல்ல பிறவியாக அமைப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எனவேதான் நல்லவற்றை பேசுவோம், இது போன்ற ஒரு புண்ணிய தலத்திற்கு வருவோம், நல்ல செயல்களை செய்பவரோடு வாழ்வோம். அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அது மட்டும்தான் தெரியும் மற்றவருக்கு. நட்பு அமைவது கூட இறைவன் கொடுத்த வரம், நல்ல உறவு அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். இன்னைக்கு நான் மத்தியானம் தான் வந்தேன், நான் இந்தியாவிலிருந்து. நான் வரலன்னு போகும்போது லண்டன்ல இருந்து போன் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன் சொந்த கதையெல்லாம் பேச நினைக்காதீங்க, நடக்கிறது பாருங்க. நான் படிக்கிற காலத்துல கடவுள் இல்லை என்று சொன்னவன். எங்க அப்பா என்னை அடிப்பாருன்றதுக்காக அவருக்காக திருநூறு இப்படி எடுப்பேன், அவர் திரும்பும் போது போட்டுருவேன். அப்படி இல்லை நான். ஆனால் இன்று நம்மை ஏதோ அழைத்து செல்லுகிறது, நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. நாம் நல்லது செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை நாம் உணர்கின்றோம். எனவே அன்பர்களே, உங்கள் பாதங்களை பணிந்து இந்த சிவராத்திரி அன்று நாம் நல்ல கருத்தோடு இல்லம் செல்வோம். இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்த அவர்களை நான் வணங்குகின்றேன். கோயில் என்பது அறிவை புகட்டுகின்ற இடமாகவும் இருப்பதை நாம் அறிகின்றோம். எனவே இது ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற ஒரு இடம். ஏதோ வந்தோம், சுற்றினோம், உண்டோம் என்று போகாமல் செவிக்கு உணவை கொடுக்கின்ற அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.